வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா சிக்கன் பிரியாணி. இந்த மாதிரி பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற இந்த மாடல் வந்துட்டு கொஞ்சம் பெரிய கடாயில் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஒரு 50 ml ஆயில் ஊற்றிக்கோங்க. நார்மலாக கோல்டன் ஆயிலாக இருந்தாலும் ஓகே தான். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம நறுக்கி வச்சிருக்கிற ஒரு 75 கிராம் வெங்காயம், அதை நீளமாக வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்குங்க. ஆனால் இப்போ சேமியா சிக்கன் பிரியாணியில் வந்துட்டு ரொம்ப வதக்கக்கூடாது வெங்காயத்தை. பிரியாணிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ப்ரௌனிஷாக கலர் வர்ற வரைக்கும் வதக்குவோம். ஆனால் இதில் வந்துட்டு அந்த மாதிரி வதக்கக்கூடாது. சும்மா மீடியமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற 2 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு அதை போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க, ஏன்னா டக்குன்னு அடி பிடிக்கிற மாதிரி வந்துடும். கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விடுங்க. அவ்வளோதான். இப்போ பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற புதினாவும் மல்லியையும் எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப புதினா மல்லியை நறுக்க வேணாம், ஏன்னா ரொம்ப சாப்பிடும் போது அதே வர்ற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய இலையாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் வேணான்னா தனியாக எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும். நல்லா வதக்குங்க. இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடோட புதினா மல்லியும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு மனம் வரும். சேம் பிரியாணி மெத்தடு தான். என்ன, நம்ம ரைஸுக்கு பதிலாக இப்போ சேமியாவை நம்ம ரெடி பண்ணி போட போகிறோம், அவ்வளோதான். நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி தூள், பிரியாணிக்கு போடுற மாதிரியே தான், வேறு எந்த பொருளுமே போடக்கூடாது. காஷ்மீரி சில்லி தூள் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சேமியா பிரியாணி வந்துட்டு 2 விதமான மெத்தடில் பண்ணலாம். ஒரு மெத்தட் என்னென்னா இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா பிரியாணி மாதிரியே ரெடி பண்ணி ரைஸுக்கு பதிலாக சேமியாவை வந்துட்டு போட்டு பண்ணலாம். ஆனால் சேமியாவை போட்டு பண்ணுறதுல கொஞ்சம் மிஸ் ஆகிட்டாலும் களி மாதிரி எல்லாம் வெந்து கஷ்டமாயிரும் உங்களுக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 பச்சை மிளகா, அதே சேம் தான், பிரியாணி மெத்தடு தான். 3 பச்சை மிளகாவை போட்டு, ஆனால் உடச்சி போட்டால் இன்னும் அதிகமாக உரப்பு காரம் தெரியும். அதனால் நான் உடைக்காமல் போடுறேன். ஏன்னா சேமியா பிரியாணி வந்துட்டு ரொம்ப உரப்பாக இருந்தால் சாப்பிட முடியாது. ரைஸாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாம். இது மீடியமாக இருந்தால் போதும் நண்பர்களே. அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா எந்த மிஸ்டேக்குமே உங்களுக்கு வராது. ரொம்ப ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். தயிர் கரெக்டாக 1/2 கிளாஸ் ஊற்றினா போதும். 2 சேமியா பாக்கெட்டுக்கு 1/2 கிளாஸுன்றது ஒரு 50 ml கிட்ட வரும். நீங்கள் கரெக்டாக வீட்டில் உள்ள சின்ன கிளாஸில் 1/2 கிளாஸ் யூஸ் பண்ணாலே போதும் நண்பர்களே. திருப்பியும் சொல்கிறேன், இதில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பிரியாணி மாதிரியே தண்ணி அதிகமாக ஊற்றி அதில் வந்துட்டு சேமியாவை போட்டு பண்ணுறது. அதில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொதப்பல் வரும். புதுசாக பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த வகையில் ட்ரை பண்ணிங்கன்னா மிஸ்டேக் ஆச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. அப்படி களி சேம் களியாகவே மாறிடும். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு தயிர் ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஹையில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் மீடியமாக மாற்றிடுங்க. இப்போ நல்லா பாருங்கள், கொதி வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி பழம் அதை வந்துட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி பழம் ரவுண்டாகவும் வெட்டலாம், நீளமாகவும் வெட்டலாம். சேம் பிரியாணி மெத்தடு தான். என்ன, பிரியாணியில் லெமன் போடுவோம், இதில் லெமன் சேர்க்க மாட்டோம். ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு
போடுங்க. அதிகமாக உப்பு போட வேணாம். கடைசியில் செக் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் உப்பு போட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு தக்காளி நல்லா வதங்குற கண்டிஷனுக்கு போயிடும். பிரியாணிக்கு சொன்ன மாதிரி தான் இது. தக்காளி ரொம்ப வதங்கி டோட்டலாக கலரக்கூடாது. மீடியமாக அந்த தோல்லேருந்து அந்த தக்காளியோட இது வந்துட்டு கலர்றதுக்கு முன்னாடியே நம்ம அடுத்தது போட வேண்டியதை போட்டுறணும். ஏன்னா ரொம்ப தக்காளியிலேருந்து வெந்து எல்லாம் கலந்துருச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும் டோட்டலாக. மீடியமாகவே வச்சு பண்ணுங்கள். ஹையில் வச்சு பண்ணிடாதீங்க. ஹையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வெந்த கண்டிஷனில் வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற போன்லெஸ் சிக்கன், எனக்கு தேவையானது நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்துட்டு மார்னிங் டிஃபனு, அதனால் நான் கொஞ்சமாக பண்ணுறேன் போட்டு. டின்னருக்கும் யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்துட்டு இந்த மாதிரி பிரியாணி வந்துட்டு டின்னரு இல்லைன்னா டிஃபனு காலையில், அதுக்கு தான் நாங்கள் பண்ணுவோம். நல்ல சிக்கன் வந்துட்டு அந்த கிரேவியோட ஃபுல்லாக வேக விடுங்க. ஹையில் வைக்க வேணாம், சிம்மிலே வைங்க. ஒரு சிக்கன் போட்டதுலேருந்து கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷம் விட்டுருங்க. அது நல்லா அந்த உப்பு புளிப்பு எல்லாமே அந்த சிக்கனில் ஏறும். ஏறினதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஆனால் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் 1 கிளாஸ் ஊற்றுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி மாடலில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஹையில் வைங்க. ஹையில் வச்சுட்டு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு அளவு தெரியுன்றதுனால நான் இப்போ ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் வேணால் நான் தேவைக்கேற்ப மாதிரி நான் தண்ணி மிக்ஸ் பண்ணிப்பேன். என்னடா இவன் 1/2 கிளாஸ் சொல்லிவிட்டு 1 கிளாஸ் ஊற்றுறான்னு நினைக்காதீங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், 1 கிளாஸ் நீங்கள் தண்ணி ஊற்றணும் கரெக்டாக முதல்லையே. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் ஹையில் வைங்க. கொதி வந்தோடனே மீடியமாக மாற்றிடுங்க. லெமனு இதெல்லாம் பிரியாணிக்கு போடுற மாதிரி இதில் புளிய தேவையில்லை. சிக்கன் வந்துட்டு நான் போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு போனோடையும் எடுக்கலாம், போன்லெஸ்ஸாகவும் போடலாம். என்ன போனோட எடுத்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போன்லெஸ்ஸாக எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எப்படி நமக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலா எப்படி கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதித்தாலே போதும், எண்ணெய் திரண்டுரும். அதுக்கப்புறம் பச்சை வடை எல்லாமே போயிட்டு ஒரு பிரியாணியோட ஒரு மனம், தனியான ஒரு மனம் இருக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது தெரியும். சிக்கன் வெந்துருச்சான்னு இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம போன்லெஸ்ஸாக சின்ன சின்ன பீஸாக தானே போட்டிருக்கோம், அதனால் சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். என்ன அந்த உப்பு இந்த காரம்லாம் ஏறணும், அதனால் மீடியமாகவே வச்சு பண்ணுங்கள். அப்புறம் சேமியாவை என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு சேமியா அனில் சேமியா 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். அந்த அனில் சேமியாவை எடுத்து நம்ம தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணணும், அலசணும். ஒரு தடவை அலசினா போதும், ரொம்ப அலசக்கூடாது. ஒரு தடவை அலசிட்டு அதை அந்த கண் பாத்திரம்னு சொல்லுவாங்க, அந்த அவிக்கிறதுக்கு அந்த கண் பாத்திரத்தில் அந்த சேமியா பாக்கெட்டை, அந்த கழுவுன சேமியாவை எடுத்து அதில் போட்டு ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் இந்த கண் பாத்திரம் வந்துட்டு உள்ளே ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நம்ம இது எப்படின்னா தண்ணியில் போட்டு வேக விடுற பிளான் கிடையாது, அந்த ஆவிலே வந்துட்டு வேகணும். ஆனால் ரொம்ப வேக விட்றாதீங்க. ரொம்ப வேக விட்டிங்கன்னா சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டி அப்படியே ரைஸ் மாதிரி அப்படியே குழஞ்சிரும். கரெக்டாக ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வச்சா போதும். வச்சுட்டு நீங்கள் எடுத்து அதை உடனே அந்த பிளேட்லேருந்து கண் பிளேட்லேருந்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடணும். ஏன்னா ரொம்ப நீங்கள் சூடாகவே வச்சுருந்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி அப்படியே சேர்ந்துடும், குழஞ்சிரும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி எடுத்து வெளியே கொஞ்சம் பிரித்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சுல, அதில் இந்த மாதிரி
நம்ம மசாலாவில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறதுனால மிக்ஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தால் கூட ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, சப்போஸ் தண்ணி உங்களுக்கு அதிகமாகிடுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் ஜிம்மில் வச்சு அப்படியே கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. பிரட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக சேமியா ரெடி ஆயிரும். அவ்வளோதான் மக்களே. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி சொல்லுங்கள். நன்றி.